ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ திஸ் இஸ் எஸ் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நேற்று வந்துட்டு விக்ரம் ஃபேமிலி அண்ட் சுபிக்ஷா ஃபேமிலி வந்திருந்தாங்க. விக்ரம் ஃபேமிலி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஜென்யூனாக வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் இந்த திவ்யா ஃபேமிலி பண்ணாங்க பார்த்தீங்களா, பார்வை வந்து புல் டவுன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்வை வந்து சர்க்காஸ்டிக்காக வந்துட்டு பேசினது, அவங்க அப்பா இப்படி பேசினாரு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஸோ அவங்க பாட்டுக்கு வந்தாங்க. ஸோ விக்ரம்கிட்ட என்ன சொல்லணுமோ அவங்க சொல்லிட்டு கன்வே பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அது ரொம்ப ஜென்யூனாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க மக்களே. தென் சுபிக்ஷா ஃபேமிலி வந்திருந்தாங்க. சுபிக்ஷாவோட பிரதர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்து பாருகிட்டையும் சாண்ட்ராகிட்டையும் கொஞ்சம் உஷாராக இருன்னு சொல்லியிருந்தாங்க. சாண்ட்ரா வந்துட்டு ஒரு டிவார்ம் டேப்லெட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஏன் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக எல்லாத்திட்டையுமே வந்து சொல்லிடுவார். ஸோ அதுக்கு வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து பாரு வந்துட்டு நீ வந்து பாருவை நம்பி விக்ரமை பற்றி பேசினீங்களா, அது பேசாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தென் பீட் பாக்ஸை கம்மி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த தம்பி நல்லாவே சொல்லிட்டு போயிட்டார் அப்படி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம், ஓகேங்களா. அதாவது இந்த சம்பவத்துக்காகத்தான் பாரு வி வாண்ட் யூ பி பேக் அப்படிங்கிற மாதிரி நாமெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அடிச்சு இறக்கிட்டாங்க பாரு நேற்று. நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், என்ன நடந்துச்சோ அதுதான் நான் இங்கே வந்துட்டு சொல்ல போகிறேன். நடக்காதது ஒன்று நான் சொல்ல போகிறது கிடையாது. யார் மேலே தப்பு யார் மேலே கரெக்டுங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ பார்வுக்கு சப்போர்ட் பண்ணுறா, இவ பார்வதியோட பிஆர் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொல்லி தாங்க எனக்கே தெரியும் பிஆர்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்படி பிஆராக இருந்தால் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் வந்துட்டு என்னோட நேமை வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணி நான் வந்துட்டு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். என்னோட நேமை ஹிடன் பண்ணி எந்த ஒரு கமெண்ட்டும் நான் போட்டது கிடையாது. ஸோ எனிவேஸ் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, சொல்கிறத சொல்லிக்கோங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் இந்த விஷயத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு டாஸ்க், ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடந்ததுங்க மக்களே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ டீம் யார் யார் அப்படின்னா சுபிக்ஷா, சபரீஷ், கனி அண்ட் தென் வந்துட்டு நம்மளோட சாண்ட்ரா. நெக்ஸ்ட் பி டீம் யார் அப்படின்னா கமருதீன், பாரு, சாண்ட்ரா, தென் வந்துட்டு வினோத். ஆக்சுவலி கமருதீன் அண்ட் பார்வதிக்கும் முதலே ஒரு சண்டை வந்திருக்கும், ஓகேங்களா. கமருதீன் அண்ட் பாரு வந்துட்டு பேசுறது கிடையாது அதிகமாக. ஏன் அப்படின்னா கமருதீன் வந்துட்டு என்ன வந்துட்டு போர்ட்ரே பண்ணுறாரு பார்வதி அப்படின்னா, நீ வந்துட்டு வேலை செய்ய மாட்டேங்கிற, நீ வந்து வேலை செய்யல, அதனால நான் உனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட், நான் எதுக்கு உனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும், எனக்கே தோண மாட்டேங்குது, அது எப்படி மற்றவங்களுக்கு தோணும்னு வந்துட்டு சொல்கிறாரு. பட் பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை செய்யலின்னு நீ சொல்லாத, நீ வந்து நான் வேலை செய்வேன் ஆனால் அது கொஞ்சம் லேட்டாக செய்வேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி பாரு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் அதுதான் கிளாஷ். ஸோ அந்த கிளாஷ் நடந்ததுக்கப்புறம் கமருதன் வந்துட்டு பாருக்கிட்ட பேசுறது கிடையாது, பாரும் கமருதன்கிட்ட பேசுறது கிடையாது. ஈவன் பாரு வந்துட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலும் கமருதன் வந்துட்டு பேசுறது கிடையாது. இதுதான், ஓகேங்களா. கமருதீன் நீங்கள் வந்துட்டு நல்லாவே கேம் ப்ளே பண்ணுறீங்க, ப்ளீஸ் எமோஷனலாக மட்டும் கேம் ப்ளே பண்ணாதீங்க. நீங்கள் இப்படி கூட கேம் ப்ளே பண்ணிக்கோங்க, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி முதல்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ எல்லா ஏழரையும் ஒரே டீமில் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அரோராட்ட சொல்ல, விக்ரம் இது உங்களுக்கே இது நியாயமாக இருக்கா, எல்லா ஏழரையும் ஒரே டீமில் போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஏங்க ஏழரைங்கிறதே ரொம்ப வந்துட்டு பெரிய வார்த்தை தான். எனக்கு தெரிஞ்சது அது அஃபண்ட் தான் ஆகும். இப்போது நம்மளை யாராவது ஏழரைன்னு சொன்னால் அஃபண்ட் ஆகுமா ஆகாதா, அது எப்படி நீங்கள் ஜோக்காக சொன்னீங்கன்னு வந்துட்டு கன்வே பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு சுத்தமாக புரியலைங்க திவ்யா. இப்போ உங்களை பார்த்து ஒரு ஏழரைன்னு சொன்னால் நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா அந்த இடத்துல, இல்லை பாருவே உங்களை ஏழரைன்னு சொல்லியிருந்தால் நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த பேசுகிறீங்க, அது பேசுனதுக்கப்புறம் வந்துட்டு அது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஐயோ சாரி உங்களுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. அதே அடுத்தவங்க பேசினா மட்டும் அது தப்பு, நீ என்ன எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வர்றீங்க ஒரு சண்டைக்கு. அது கேவலமாக இருக்குது. நீங்கள் பேசுனது தப்பு தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கானா வினோத் வந்து இதை தட்டி கேட்குறாரு, நீ உங்களை ஏழ்றேன்னு சொல்லிக்கோங்க, அது ஏன் என்னை ஏழ்றேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாரு வந்துட்டு எனக்கு அஃபண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, சரிம்மா அம்மா சாரிம்மா நான் வந்துட்டு உனக்கு தப்பாக பேசியிருந்தா உனக்கு வந்து அதை ஹர்ட் ஆயிருந்ததுன்னா அந்த வார்த்தை சாரி அப்படின்னு சொல்லியாச்சு. பாரும் கம்முன்னு விட்டாச்சு. ஆனால் கானா வினோத்துக்கும் அங்கே திவ்யாவுக்கும் பெரிய கிளாஷ் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, இப்படி கை நீட்டி வா நீ போன்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு திவ்யா சொல்ல,
அதுக்கப்புறம் மூக்கு கிட்ட கையை கொண்டு வராதீங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதை வந்துட்டு கானா வினோத் வந்துட்டு நீங்க மூக்கை வச்சுக்கிட்டு பேசாதீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அவங்களும் என்ன விட்டுட்டாங்க அப்படின்னா வேர்டு மூக்கை விரிச்சிட்டு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை வந்து பேசிட்டாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே அஃபெண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் கமருதீன் முதலே அது சொன்னதுனால நம்மளோட திவ்யாவுக்கு அது பயங்கரமா அஃபெண்ட் ஆயிடுச்சு. ஸோ திவ்யா மேலேயும் தப்பு இருக்கு. ஸோ இந்த விஷயத்த கானா வினோத் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சாரி கேட்டுட்டு போயிட்டாரு. ஸோ இது வந்துட்டு பயங்கர கிளாஷ் திவ்யாவுக்கும் வினோத்துக்கும். தென் அங்கேருந்து அப்படியே கட் பண்ணால் ஸ்பான்சர் டாஸ்க் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து வின் பண்ணது வந்து ஏ டீம், சபரீஷ் டீம். ஓகேங்களா? கமருதீன் டீம் வந்துட்டு வின் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இங்கே ஜட்ஜா வந்துட்டு அரோரா, விக்ரம் அண்ட் அமித் 3 பேரும் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து கமருதீன் வந்து கேட்குறாங்க, பி டீம் வந்து கேட்குறாங்க ஸோ எதனால அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஜட்ஜ் வந்துட்டு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு போயாச்சு. ஸோ அப்போ வந்துட்டு பார்வதி வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக யூஸ் பண்ணது தப்பு அப்படின்னு வந்துட்டு பதிவு பண்ணது ஃபஸ்ட்டு வந்துட்டு யார் அப்படின்னா திவ்யா தான். ஸோ அங்கே அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே பதிவு பண்ணதுக்கப்புறம் பார்வதிக்கு எப்படி இருக்கும், ஓகே நம்மளால தான் வந்துட்டு தப்பாச்சு, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பெட்ரூம்க்கு வர்றாங்க, அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வராங்க. ஸோ அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் நடக்குது, வினோத்துக்கும் டிஸ்கஷன் நடக்குது, ஜட்ஜஸ்க்கும் டிஸ்கஷன் நடக்குது, எல்லாத்துக்குமே நடக்குது. ஸோ அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஏ டீம் வந்து பெட்டராக தெரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பாரு என்ன சொன்னாங்கன்னா ஓகே பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் இங்கே வந்து டீம் இன்வால்வ்மெண்ட் இல்லை, நோட்டட் டீம் இன்வால்வ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு திவ்யா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பாரு இப்படியெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் எப்படி வந்துட்டு டீம் இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க, நான் கமருதீன் இப்படிலாம் பேசக்கூடாது கமருதீன் சொல்லுறீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்துட்டு ரொம்பவே கொதிச்சு எழுந்திரிச்சு வந்தாங்க. அது தேவையில்லாத விஷயம். அவங்க சொன்னது கரெக்டு தான், டீம் இன்வால்வ்மெண்ட் இல்லை உங்ககிட்ட எப்பயுமே இல்லை, அவங்க கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதுக்கு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க வந்துட்டு இப்படி கோட் பண்ணுறதுக்காக பாரு வந்து இப்படி பண்ணாங்க. ஆனால் திவ்யா என்ன பண்ணாங்கன்னா இப்படி பண்ணாங்க, இதுதான் இவங்களோட ரியாக்ஷன். இப்படி பண்ணிட்டு தென் வந்துட்டு டைனிங் ஏரியாவுக்கு போயிட்டு ஸோ திவ்யா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வேர்டு விடுறாங்க. இந்த மாதிரி நிறைய 2 பேருமே வந்துட்டு பேசிக்கிட்டாங்க. அது வரைக்குமே வந்துட்டு பாரு அமைதியாக தான் இருந்தாங்க. திவ்யா என்ன வேர்டு விடுறாங்கன்னா பயமா அப்படிங்கிற வேர்டு விட்டோன்னே நம்ம பாரு வந்துட்டு கமான் பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி அவங்கள வந்து பேச வச்சுட்டாங்க. ஸோ பாரு வந்துட்டு நார்மல் ஓல்டு பாருவாக மாறிட்டாங்க. ஸோ மாறிட்டு எனக்கு பயமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ திவ்யா வந்துட்டு ரொம்பவே கேவலமாக இருந்தது. அந்த பாடி பிஹேவியராக இருக்கட்டும், மார்க்கிங்காக இருக்கட்டும், பயங்கர கேவலமாக இருந்தது. இதுதான் லைவ்ல இதுதான் நடந்தது. ஸோ அதுக்கு வந்துட்டு எனக்கு பயந்து நீ போற அப்படின்னு சொன்னதுக்காக மட்டும்தான் பாரு திருப்பி வந்துட்டு எனக்கு பயமா, யாருக்கு பயம், என்ன பயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேச்சரை காமிச்சாங்க. ஸோ அது வந்துட்டு பாரு வந்து ஓல்டு பாரா மாறின தருணம். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு தப்பே கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் திவ்யா பண்ணது மார்க்கிங் பிஹேவியர் தான். திவ்யா ஒரு வேர்டு வந்து பார்வதியை சொல்கிறப்போ அப்போ பார்வதியும் வந்துட்டு இந்த இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னு சொன்னது எனக்கு சத்தியமாக தப்புன்னு தெரியலைங்க மக்களே. நான் பிஆரும் கிடையாது, நான் வந்துட்டு பாருவோட சப்போர்ட்டர் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எது நியாயமோ அவங்களுக்காக மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன். இப்போவும் இதுதான் நடந்தது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மக்களே நடந்தது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு யார் மேலே தப்பு யார் மேலே கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் திஸ் இஸ் இந்த பை, டேக் கேர் ஆல்.